திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற பிரச்சனை வருது. கோயிலுக்குள்ள வந்து எல்லா சாதியும் அர்ச்சகர்களும் எந்த சங்கிகளும் போய் போராடலை, எந்த இந்து மதம் போய் போராடலை. ஆனால் தீபம் ஏற்றத்துக்கு மட்டும் போய் போராடுறான். அதுவும் அங்கே போய் என்ன சொல்கிறான், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம். அங்கே போய் சொல்கிற வாசகம், நான் என் குழந்தை இருந்து கேட்ட வாசகம் எல்லாமே முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. இவனுங்க போய் எங்க ஜெய் ஸ்ரீராம் முருகரை ஊத்து பார்த்தாரு, யாரா இவனுங்களான்னு சொல்லிட்டு புரியாத பாஷையில் பேசுறாங்க. இதை வந்து எங்கே செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. அதுதான் காமெடி. அதாவது அதே நேரத்தில் மகன்ரேகா, மகாத்மா காந்தியுடைய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாள் நான் வந்து நீட்டிக்க போகிறோம். அதில் இங்கே இருக்கிற சங்கிகள் சொல்கிற இதை பாருங்கள், அட்டகாசத்தை. ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதி அளித்தாராம், அந்த வேலையாட்கள் நாட்கள் அங்கே நீட்டிக்க போகிறோம், ஆனால் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு. அட பாவிகளை, 60% தான் கொடுப்போம் இனிமேல், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். எங்கள் ஜிஎஸ்டி வருவாய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இப்போ எங்கள் பிஎம்சி இதை ஒத்துக்கணும் தான் இந்த கல்வி தர சொல்கிறீங்க, இதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணுறீங்க. இந்த லட்சணத்தில் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தர மாட்டோம். காரணம், நீங்கள் கொடுத்த டிஐபிஆர் எங்களுக்கு விளங்கலை. டிஐபிஆர் உங்களுக்கு விளங்கலைன்னா அடுத்த டிஐபிஆரை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய விஷயத்தில் நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்கிறதுல எவ்வளோ பெரிய ஓரவஞ்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டு மேடைக்கு போனாலும் அமித்ஷா வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை ஸ்டாலின்ஜி, ஸ்டாலின்ஜி. நாங்க பீகாரை பிடிச்சி ராம்ஜியை விட ஸ்டாலின்ஜியை தான் மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. எஸ், எங்க போனாலும் ஸ்டாலின்ஜி. அந்த ஒரு பயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா,